ஈசாக்கு பண்ணது, யாக்கோபு பண்ணது. அப்போ யாரோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் சொல்லி கொடுத்தாப்புல. அப்புறம் ஆபிரகாம் ஈசாக்குக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாப்புல, ஈசாக்கு யாக்கோபுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாப்புல. எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துவது? ஸோ இவங்க மேட் கவனன்ட்ஸ் வித் த லிவிங் காட். அவரோட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை கண்ணு கருத்துமாக பாதுகாத்து அதை ரொம்ப அதை சிறப்பாக அதை நடத்தி கொண்டு வந்தார்கள். இடையில கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் தகராறு வரதான் செய்யும். எந்த கவர்னன்ட்லேயும் வரும்போதும் அது வி ஃபம்பிள், சம்டைம்ஸ் வி ஃபால்டர். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் முடிவில் அந்த முடிவு தான் அத்தனையும் நிலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கெட்டிமாக பிடித்து முழுக்க வழி நடத்தி அவர்களை பண்ணுவார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 138 போட்டிருக்கு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர் என்பது. ஸோ இந்த வார்த்தையானது ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அது கொடுத்தது தான். அதை வித்ட்ரா பண்ண மாட்டார், என்றைக்கும் வித்ட்ரா பண்ண மாட்டார். ஆனால் சில சமயங்களில் ஒரு சமயத்தில் வித்ட்ரா பண்ணார். அது வேறு சர்க்கம்ஸ்டான்சஸ், அது இன்னொரு நாள் படிப்போம் எப்போ வித்ட்ரா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு தான் செய்தார். ஆனாலும் இப்போ ஏலி வீட்டில் ஒரு சமாச்சாரத்தில் கர்த்தர் வித்ட்ரா பண்ணார். உன்னுடைய பிள்ளைகள் சீக்கிரம் சின்ன வயசில் இறந்து விடுவார்கள்னு சொல்லி ஏலி கர்த்தர் சொல்லிட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய வேலையை காவலை சரியாக காக்காததுனால அந்த காரியம் நேரிட்டது. இப்போ இந்த இடத்துல இவன் உடன்படிக்கை பண்ணிவிட்டு தென் அவங்க மாமா வீட்டுக்கு போக புறப்பட்டான். இது இன்றைக்கி இது வரைக்கும் படிப்போம். இதுக்கு மேலே படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா இது பெரிய ஒரு விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கு நேரம் அதிகமாகும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். இதை முக்கியமாக சொல்கிறேன். காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். When you make covenant with the Lord God, He always remembers His covenant with you, and till the end He will sustain you with His covenant. கூட இருந்து நம்ம கடைசி பரியந்தம், நம்மளோட முடிவு பரியந்தம் அவர் அந்த கவனண்ட்டை பாதுகாத்து தான் வருவார். நம்மளும் நம்ம தேவனோடு செய்கிற கவனண்ட்டை பாதுகாக்கணும். கவனண்ட் it's a covenant with God, it's a contract. There is a difference between contract and agreements. அக்ரிமெண்ட்ன்றது ஒரு பார்ட்டி, 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. அந்த ஒரு பார்ட்டி அக்ரி பண்ணலன்னு சொன்னால் he can walk out. Covenant is not like that. Covenant is a contract. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை முழுமையாக 2 பார்ட்டியும் முழுசாக கை கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுகிறது. அதே மாதிரி வேத சட்டமும் அப்படி தான் சொல்லுகிறது. ஆகவே காட் மேக்ஸ் கவனண்ட். இயேசுவும் நம்மளோட கவனண்ட் வைத்தார். ஞானஸ்நானத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணும்போதும் கவனண்ட் வைக்கிறோம். ஸோ கவனண்ட் மேக்ஸ் திங்ஸ் வெரி வெரி சீரியஸ். அண்ட் நம்ம ஒவ்வொரு கவனண்ட்டும் நம்ம தேவனோடு வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதே, அது தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் டேஞ்சரை வரவழைச்சிக்கிற அப்படின்னு போட்டிருக்கோம். தேவன் உன் கையின் கிரியைகளுக்கு கோபம் கொண்டு அதை அழிப்பானேன்னு போட்டிருக்கோம். என் வாயின் சொல்ல நிறைவேற்றாமல் போனால் இதுதான் நடக்கும். ஸோ தேவனிடத்தில் போகும்போது let us be serious, let us be very enthusiastic. It's something like making a covenant with a friend. அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்டோட உடன்படிக்கை வச்சுட்டு அப்போ நம்ம அதை முழுமையாக கவனிக்கும் போது கர்த்தர் அந்த கவனண்ட்டை முழுசாக அக்செப்ட் பண்ணுறாரு. அதை முடிவு பரிந்தும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். இந்த கவனண்ட்னா இன்றைக்கி மெயினாக கான்சன்ட்ரேட் நம்ம பண்ணுறது கவனண்ட்டை தான் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இது மாதிரி எத்தனையோ மனுஷர்கள்கிட்ட கவனண்ட் கர்த்தர் வச்சுருந்துருக்காரு. அப்போ அந்த ஒவ்வொரு கவனண்ட்டையும் கர்த்தர் முடிகிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் நம்ம படித்தோம். யாக்கோபோட லைஃப் ஹிஸ்டரியில் இவர் அவங்க அப்பா வீட்டிலேருந்து பிரிஞ்சு போனார், ஓடி போகிறாரு.
ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து தலையை வச்சுட்டு நைட்டில் படுத்தார். சீரியா தேசத்தில் லாபான் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே போய் வச்சுக்கிட்டாரு. அப்போ அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு கர்த்தர் சந்திக்கிறாரு. கர்த்தர் அங்கே சந்திக்கும் போது இந்த காரியங்களெல்லாம் சொல்கிறாரு. அங்கே ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு 2 பேரும் பொருத்தனை பண்ணி பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் யாக்கோபோடையே கூட போகிறாரு. கூட இருந்து அவர் வழி நடத்தி அவரை பாதுகாத்து திருப்பியும் அவருடைய தகப்பன் வீட்டில் வந்து சேர்க்குற வரைக்கும் கர்த்தர் கூட தான் இருந்தார். ஆகவே தேவ ஜனமே, நம்ம ஒன்று மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது ரொம்ப சீரியஸ். லெட் அஸ் பி வெரி சீரியஸ். அண்ட் காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட் மேக்கிங் அண்ட் ஹீ வில் ஃபாலோ ஹீஸ் கவனன்ட்ஸ். அவர் கூர்ந்து கவனிப்பார் தன்னுடைய கவனன்ஸை. அண்ட் ஹீ வில் ஃபுல்ஃபில் இட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா நம்மகிட்ட நம்ம சைடு இதையும் நடத்த சொல்லி எதிர்பார்ப்பார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இல்லைன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகும். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களாக மாற முயற்சிப்போம். அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். when we make covenant with God. May God bless you with all the things and with health, wealth, prosperity into your lives. May God bless you. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.